Okay friends, welcome back to ReadnSpeak English channel. So in the video நம்ம என்ன பார்க்க போறோம்னா a simple trick to translate sentences from Tamil to English. So தமிழ் வாக்கியங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க, சூஸ்ன்ற ஆல்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். Please use headphones for better audio quality. ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் மோட்டிவேஷ்னல் ஸ்டேட்மெண்ட். டோன்ட் பி அஃப்ரைட் டு சே ஐ டோன்ட் நோ ஆஸ் இட் இஸ் த கீ டு தி அன்னோன். அறியாமையே அறிவனும் கதவின் திறவுகோல். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் சென்டென்ஸ், உங்கள் வீட்டுக்கு எனக்கு வழி தெரியவில்லை. உங்கள் வீட்டுக்கு எனக்கு வழி தெரியவில்லை. அது எப்படி வந்துட்டு நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம்? உங்கள் வீட்டுக்குன்னா டு யுவர் ஹவுஸ். எனக்கு ஐன்னு சொல்லலாம். வை த வே தெரியவில்லை, டோன்ட் நோ. ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சென்டென்ஸ் தான். ஸோ டு யுவர் ஹவுஸ் ஐ தி வே டோன்ட் நோ. இது விட ஜம்புள்ட சில நேரத்தில் ஜம்புள் சென்டென்ஸ் இந்த மாதிரி கூட கேட்பாங்க. ஸோ இதில் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். சப்ஜெக்ட் வந்து ஐ, வர்பு வந்து டோன்ட் நோ, ஆப்ஜெக்ட் வந்து தி வே டு யுவர் ஹவுஸ். ஐ டோன்ட் நோ என்ன தெரியாது, த வே எதுக்கு வே தெரியாது, டு யுவர் ஹவுஸ். ஸோ உங்கள் வீட்டுக்கு எனக்கு வழி தெரியவில்லை அப்படின்னா ஐ டோன்ட் நோ த வே டு யுவர் ஹவுஸ். ஸோ பார்க்கலாம் எவ்வளோ ஈஸியாக நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும் சென்டென்சஸை, இங்கிலீஷ் சென்டென்ஸை எவ்வளோ ஈஸியாக ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ செகண்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்கள் வீடு இங்கிருந்து ரொம்ப தூரமா. உங்கள் வீடு இங்கிருந்து ரொம்ப தூரமா. உங்கள் வீடு ஈஸ் யுவர் ஹோம். ஆக்சுவலாக யுவர் ஹோம் தான் போடணும், பட் அது கொஸ்டின் வர்றதுனால அந்த ஈஸை நம்ம முதல்ல ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஈஸ் யுவர் ஹோம். இங்கிருந்து ஃப்ரம் ஹியர், ரொம்ப தூரமாக வெரி ஃபார் அவே. ஸோ அஃப்கோர்ஸ் ஈஸ்ன்றது ஒரு ஆக்ஸிலரி வெர்ப். சப்ஜெக்ட் வந்து யுவர் ஹோம். ஸோ ஈஸ் யுவர் ஹோம். ஆப்ஜெக்ட் அது வெரி ஃபார் அவே ஃப்ரம் ஹியர். ஸோ ஈஸ் யுவர் ஹோம் வெரி ஃபார் அவே ஃப்ரம் ஹியர். இங்கேருந்து உங்கள் வீடு ரொம்ப தூரமாக. அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, அவர் சிற்றுண்டியுடன் தேநீர் குடிக்கிறார். அவர்னா ஹீ, சிற்றுண்டியுடன் அப்படின்னா வித் பிரேக்ஃபாஸ்ட், தேநீர் குடிக்கிறார் ட்ரிங்க்ஸ் டீ. ஸோ இது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிறதுனால நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணுறோம். சப்ஜெக்ட் வந்து ஹீ, வர்பு வந்து ட்ரிங்க்ஸ். என்ன குடிக்கிறார்? டீ. எதோட குடிக்கிறார்? வித் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக. சப்ஜெக்ட் வர்பு முடித்த உடனே யூ ஜஸ்ட் கீப் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். அதோட ஆன்சர்ஸ் தான் உங்களுக்கு அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணும். ஸோ அவர் சிற்றுண்டியுடன் தேநீர் குடிக்கிறார். ஹீ ட்ரிங்க்ஸ் டீ வித் பிரேக்ஃபாஸ்ட். அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, நாங்கள் தினமும் காலையில் பேருந்தில் பயணம் செய்கிறோம். நாங்கள் தினமும் காலையில் பேருந்தில் பயணம் செய்கிறோம். நாங்கள்னா we, தினமும் காலையில் டெய்லி இன் த மார்னிங், பேருந்தில் பயணம் செய்கிறோம் ட்ராவல் பை பஸ். ஸோ இல்லை சப்ஜெக்ட் வந்து we, வர்பு வந்து ட்ராவல். எப்படி ட்ராவல் பண்ணுறீங்க? பை பஸ். எப்போ? டெய்லி இன் த மார்னிங். ஸோ we travel by bus daily in the morning. நாங்கள் தினமும் காலையில் பேருந்தில் பயணம் செய்கிறோம். அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் இந்த புத்தகத்தை பொருட்காட்சியில் வாங்கினேன். நான் ஐ, இந்த புத்தகத்தை திஸ் புக், பொருட்காட்சியில் அட் த எக்ஸிபிஷன், வாங்கினேன் பாட். இல்லை இந்த எக்ஸிபிஷனும் சொல்லலாம், பட் அட் த எக்ஸிபிஷன் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்குது. ஸோ ஐ திஸ் புக் அட் த எக்ஸிபிஷன் பாட். இதை வந்து எப்படி நீங்கள் ப்ராப்பர் சென்டென்ஸாக மாற்றலாம் இங்கிலீஷ் சென்டென்ஸ். ஆனால் சப்ஜெக்ட் வந்து ஐ, வர்பு வந்து பாட். வாட் டிட் யூ பை திஸ் புக், வேர் டிட் யூ பை இட், அட் த எக்ஸிபிஷன். ஸோ ஐ பாட் திஸ் புக் அட் த எக்ஸிபிஷன். நான் இந்த புத்தகத்தை பொருட்காட்சியில் வாங்கினேன். ஸோ பாஸ்ட் டென்ஸில் வருது. கிளம்பும் முன்பு அவள் உங்களை வந்து பார்ப்பாள். கிளம்பும் முன்பு பிஃபோர் லீவிங், அவள் ஷீ, உங்களை யூ, வந்து பார்ப்பாள் வில் கம் அண்ட் சி யூ. அஃப்கோர்ஸ் வில் கம் அண்ட் சி தான் வரும். ஸோ சப்ஜெக்ட் வந்து ஷீ, வர்பு வந்து வில் கம் அண்ட் சி, யார்? யூ, வென் பிஃபோர் லீவிங். ஓகே, ஸோ ஷீ வில் கம் அண்ட் சி யூ பிஃபோர் லீவிங். கிளம்பும் முன்பு அவள் உங்களை வந்து பார்ப்பாள்.
ஓகே, ஒரு ரீகேப் பண்ணிடலாம் இன்றைக்கி சென்டென்சஸை. உங்கள் வீட்டுக்கு எனக்கு வழி தெரியவில்லை. ஐ டோன்ட் நோ த வே டு யுவர் ஹவுஸ். உங்கள் வீடு இங்கிருந்து ரொம்ப தூரமா? இஸ் யுவர் ஹோம் வெரி ஃபார் அவே ஃப்ரம் ஹியர். அவர் சிற்றுண்டியுடன் தேநீர் குடிக்கிறார். ஹீ ட்ரிங்க்ஸ் டீ வித் பிரேக்ஃபாஸ்ட். நாங்கள் தினமும் காலையில் பேருந்தில் பயணம் செய்கிறோம். வி ட்ராவல் பை பஸ் டெய்லி இன் த மார்னிங். நான் இந்த புத்தகத்தை பொருட்காட்சியில் வாங்கினேன். ஐ பாட் திஸ் புக் அட் த எக்ஸிபிஷன். கிளம்பும் முன்பு அவள் உங்களை வந்து பார்ப்பாள். ஷீ வில் கம் அண்ட் சி யூ பிஃபோர் லீவிங். சிம்பிள் சென்டென்சஸ் தான், பட் ஐ திங்க் யூ ஷுட் ஹவ் ஈஸிலி அண்டர்ஸ்டுட் திஸ். இந்த ஃபார்மேஷன்ஸ், அஃப்கோர்ஸ் we are trying to learn practice formation of sentences. அதுதான் அதை ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி எனி தமிழ் சென்டென்ஸ் எடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி அந்த தமிழ் சென்டென்ஸஸே ஸ்ப்ளிட் பண்ணி அந்த ஆர்டரை நீங்கள் வந்து சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்டாக மாற்றினீங்கன்னா an English sentence is born. Okay, so it's as simple as that. So I hope you would have liked this video. If you like this video, like, share, comment, subscribe, click the bell icon and support us. Till we meet again, take care, bye bye, thank you.